ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங். அது என்ன ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங்? ஆமாப்பா, ஒரு காலத்துல ஜோசியம் பார்த்தாங்க. கேலாக்சில பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு, உங்க நேரம் எப்படி இருக்கு, என் நேரம் எப்படி இருக்கு, என் நேரம் மழை பெய்யும், எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுடைய தாத்தாவும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பஞ்சாங்கம் பார்த்து சொன்னாங்க. அதே இதை தான் இப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவியில எப்போ மழை வரும்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கைன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜியோகிராஃபி படிச்சிருப்பேன். அந்த ஜியோகிராஃபில என்ன இருக்கும், ஸோ நம்மளுடைய ஸ்பேஸை பத்தி ஓரளவுக்கு சயின்ஸ் அப்ளை பண்ணாம இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சோசியல்ல சயின்ஸ் அப்ளை பண்ணாம படிச்ச அதே விஷயத்த டெக்னாலஜி அப்ளை பண்ணாம, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணாம, நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச ஜியோகிராஃபிய இன்ஃபர்மேஷனை அதை டெக்னிக்கல் படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங். அப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லா என்ன சொல்ல போறேன், ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங்னா நம்ம என்ன படிப்போம் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்கு, ஒன்லி 3 என்னென்ன காலேஜஸ், அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, அட் த சேம் டைம் அதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகணும்னா நான் எவ்வளவு மார்க் வாங்கி இருந்திருக்கணும், என்ன குரூப் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். சொல்ல போனோம்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸை பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன் சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன. அகடமிக் ப்ரோக்ராம் கம்பைனிங் ஜியோகிராஃபி, அதாவது எதெல்லாம் சேர்ந்தது, ஜியோகிராஃபி, கார்டோகிராஃபி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி. ஜியோகிராஃபி ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல நம்ம என்ன செஞ்சுட்டேன், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீ புவியியல்ல படிச்சிருப்ப, அது ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம. கார்டோகிராஃபினா என்ன நெக்ஸ்ட் சொல்லுவேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணி, கார்டோகிராஃபி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணி டு கேப்சர், போட்டோ எடுக்கிறது தான், ஸ்டோர் பண்றது, டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது, போட்டோ எடுத்து டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றது. ப்ராசஸிங், அதுல ஒரு ப்ராசஸ் நடக்கும். அனலைசிஸ் ஸ்பேசியல், ஸ்பேசியலை பத்தி ஒரு அனலைசிஸ் பண்ணி டேட்டா யூசிங் அண்ட் டெக்னாலஜி லைக் ஜிஐஎஸ். ஜிஐஎஸ்னா என்னன்னு சொல்லுவேன், ரிமோட் சென்சிங்னா என்னன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன, ஜிஐஎஸ், ரிமோட் சென்சிங், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்றோம், கேப்சர் பண்றோம், ஸ்டோர் பண்றோம், அனலைசிஸ் பண்றோம் ஸ்பேஸை பத்தி. இது ஃபுல்லா படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங். அப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா ஒவ்வொன்றா சொல்றேன். கார்டோகிராஃபி, கார்டோகிராஃபிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேட்டலைட்லாம் அனுப்புறாங்க. சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அங்க இருந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த சேட்டலைட்டு போட்டோ அனுப்பும். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க கேட்டா கனெக்ட் பண்ணி நமக்கு மேப் கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நமக்கு ஒரு பெரிய டவுட் வரும். நான் சின்ன கிளாஸ்ல இருந்து மேப் படிச்சுக்கிட்டே இருக்கேன், கூகுள் மேப் படிச்சுட்டு இப்போ வந்துட்டு அப்டேட் ஆகி வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணாங்க, இதெல்லாம் டிசைன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் படிச்சு அதுல கார்டோகிராஃபியை டீட்டெயிலா படிக்கிறவங்க தான் என்ன செய்வாங்கன்னா மேப் கிரியேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் போட்டோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. ஓகேவா, அதுக்கடுத்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேட்டலைட் மூலமா எர்த்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ரிமோட் சென்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது அப்சர்வ் பண்றது எல்லாத்துக்குமே எனக்கு என்னது தெரியும்னு கேட்டீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஜியோகிராஃபி மூலமா டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன். இதுக்கு நான் டெக்னிக்கலா யூஸ் பண்ணக்கூடியதா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஐஎஸ். ஜிஐஎஸ்னா என்னது அப்படின்னு கேட்டா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது எல்லா டேட்டாவையும் கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி மேனேஜிங் பண்றது, டிஸ்பிளே பண்றது, அதான் என்னதுன்னு கேட்டா ஜிஐஎஸ். அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்னதுன்னு கேட்டா ஜிஐஎஸ் தான். ஜிஐஎஸ்க்கு அடுத்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமோட் சென்சிங். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ரிமோட் சென்சிங். அதுக்கப்புறம் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அதாவது என்னதுன்னு கேட்டீங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த நேவிகேஷன் நமக்கே தெரியும். நம்ம என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஏரியாவை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்குதுன்னா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காது. ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணி சொல்ற நேரம்
கேப்சர் பண்றது, ஸ்டோர் பண்றது, அனலைசிஸ் பண்றது, இது எல்லாத்துலயும் டெக்னாலஜியை அப்ளை பண்றது யூசிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தென் அதுல GIS, அதுல ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா? ரிமோட் சென்சிங் பண்றோம், கார்டோகிராஃபி பண்றோம். அப்புறம் இதை பத்தின டீடைலா நான் சொல்றது ஒரு 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 0.5% கூட கிடையாது, 0.1% தான். இதை பத்தின டீடைலா படிப்போம். நவ் எலிஜிபிலிட்டி. ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் நான் படிக்கிறதா இருந்தால் எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? 10+2 கட்டாயம் என்ன செய்யணும்னா 10th முடிச்சு 11th 12th படிச்சிருந்துருக்கணும். என்ன குரூப் சார்? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 இருக்கக்கூடிய எந்த குரூப்னாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸ் பயாலஜி அண்ட் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எதுவாகினும் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டும் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சிருந்துருக்கணும். அட் த சேம் டைம் இந்த 3 சப்ஜெக்ட்லையும் 50%க்கு மேல என்ன செஞ்சிருந்திருக்கணும்னா மார்க் எடுத்திருந்திருக்கணும். ஸோ +2ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து 10+2 படிச்சு கட்டாயம் 50%க்கு மேல இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க என்னது படிக்கலாம் அப்படின்னு கேட்டா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். சரி சார், இதுக்கு எப்படி சார் அட்மிஷன் பண்ணணும்? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஆக்சுவலா நீங்க +2 ரிசல்ட் வரப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க இன்ஜினியரிங்க்கு, கவுன்சிலிங் வரப்போது ஒரு ரேங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல கவுன்சிலிங்ல நீங்க ஒரு காலேஜை சூஸ் பண்ற நேரம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த காலேஜஸை நீங்க தாராளமா சூஸ் பண்ணுங்க. சார் எந்தெந்த காலேஜஸ் சார்? ஒன்லி 3 காலேஜஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டிலேயே ஒன்லி 3 காலேஜஸ். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில சிஇஜியில மட்டும்தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரைவேட் காலேஜ் ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு, கோயம்புத்தூர்ல பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. தேர்ட் ஒன் யூனிவர்சிட்டி ஆஃப் விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. தூத்துக்குடி விஓசி காலேஜ்ல ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு. அப்பன மொத்தம் 3 காலேஜஸ் தான். 1 அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி, 2 பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 3 யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. அப்புறம் என்ன, சென்னையில ஒரு காலேஜ், கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், தூத்துக்குடியில ஒரு காலேஜ். இந்த 3 காலேஜ்ல மட்டும்தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.